ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா Startrc பிராண்டோட சிக்னல் பூஸ்டர் ஒன்று வாங்கியிருந்தேங்க. நான் பார்த்தீங்கன்னா Mavic Mini 1 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். Mavic Mini 1 வச்சிருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ட்ரோன் வந்து நார்மலாகவே எவ்வளோ ரேஞ்ச் போகும் அப்படின்ட்டு. டிஜே தரப்பில் சொல்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4 கிலோமீட்டர்ஸ் போகும், வீடியோ ட்ரான்ஸ்மிஷன் வந்து 4 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருக்குமே எக்ஸ்டர்னலாக ஒரு சிக்னல் பூஸ்டரை யூஸ் பண்ணாமல் 4 கிலோமீட்டர் வந்தது கிடையாது. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிக்னல் பூஸ்டர் யூஸ் பண்ணாமலே 1 கிலோமீட்டர்லாம் நான் தொட்டதே கிடையாது. ஒரு 500 to 600 மீட்டர் வந்து நான் தொட்டிருக்கேன். மற்றபடி வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சிக்னல் பூஸ்டர் இல்லாமல் 1 கிலோமீட்டர் கூட நான் தொட்டது கிடையாது. மினி 2 வச்சிருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. மோஸ்ட்டாக ஆக்கிசிங் 2.0 இருக்கனால ஒரு 2 கிலோமீட்டர்லாமே அசால்ட்டாக போயிடும். எந்த எக்ஸ்டெண்டர், ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர், சிக்னல் பூஸ்டர் எதுவுமே இல்லாமல் போயிடும். ரொம்ப நாளாவே எனக்கு இந்த ரேஞ்ச் இஷ்யூஸ் இருந்தது. இவ்வளோ ஒரு நல்ல சூப்பரான ட்ரோன் வச்சிருக்கோம், Mavic Mini வச்சிருக்கோம், குவாலிட்டியும் வந்து ஓகே டீசெண்டாக இருக்கும், குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி. அந்த அளவுக்கு ட்ரோன் வச்சுட்டு 1 கிலோமீட்டர் கூட நம்மளால் ரீச் பண்ண முடியல. ஒரு பெரிய ஷாட்டு, ஒரு லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வர ஷாட்லாம் எடுத்தோம்னா ட்ரோன் பறந்துட்டு தான் வரும், நமக்கு லைவ் ஃபீடு கிடைக்காது, கட் ஆகிடும், நடுவிலே கட் ஆகிடும். அதனால் ஒரு ஸ்மூத்தான ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது. அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து இந்த சிக்னல் பூஸ்டர் வாங்கியிருந்தேங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் Startrc ப்ரொப்பலர் கார்டுன்ட்டு. அதுவுமே நல்லா இருந்தது. அதனால தான் அதே பிராண்டே நான் வாங்கியிருக்கேன் திரும்பி. அந்த ப்ரொப்பலர் கார்டு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது. இப்போ கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு. இந்த டைமில் அது ஸ்டாக் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வரல. நான் லிங்க் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்டாக எப்போ வேணாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்லா இருந்தது, ரேட்டிங்கும் சூப்பராக இருந்தது. நான் யூஸ் பண்ணியும் பார்த்தேன். அதே பிராண்டுன்றதுனால இதையும் நான் வாங்கியிருந்தேங்க, Startrc சிக்னல் பூஸ்டர் அப்படின்ட்டு. இதோட விலை பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக சொல்கிறேன். முதல்ல எப்படி இருந்ததுன்றதை காட்டுறேன். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க, ஒரு 20 டேஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 2 உள்ளே இருக்கும், அதாவது ஷீட் காப்பருங்க. இது வெளியே வந்து ABS பிளாஸ்டிக், ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் தான். உள்ளே வந்து ஷீட் காப்பர். நம்ம சேனலில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ, இதே மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து 3D பிரிண்டரை வச்சு நான் வந்து இதே மாதிரி பேராபோலிக் ஆண்டனா ஒன்று செஞ்சுருப்பேன். ஆனால் அதில் வந்து அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணியிருப்பேன். அது வந்து அதுவும் நான் கரெக்டான ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு டிசைன்லாம் பண்ணி கரெக்டாலாம் வச்சு பண்ணல. அதனால் எனக்கு ரேஞ்ச் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்றும் டிஃப்ரென்ஸே எனக்கு தெரியல அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா. அது இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டான டிசைன், உண்மையிலே சயின்டிஃபிக்காக எப்படி வரும், எந்த டிசைனை எந்த ஆங்கிளில் வச்சா வந்து உண்மையிலே ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத வந்து இதில் டிசைன் பண்ணி ஷீட் காப்பர் கொடுத்துருக்காங்க. காப்பர் வந்து இன்னும் நல்லாவே வந்து சிக்னல்லாம் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே கீழேயும் மேலேயும் ரப்பர் பேண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கவர்லையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 4 ரப்பர் பேண்ட் கொடுத்துருக்காங்க. ரப்பர் பேண்ட் இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி செட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம டிரான்ஸ்மிட்டரோட ஆண்டனாலேயே வந்து கிராச்சஸோட வாய்ப்பு இருக்குது. இது ரப்பர் பேண்டு அப்படின்றதுனால நல்லாவே கிடச்சிடுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு யூசர் மேனுவல் இருந்தது. இது வந்து 2 டைப்பாக யூஸ் பண்ணலாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஜே ட்ரோன்ஸுக்கு சிக்னல் பூஸ்டராக யூஸ் பண்ணலாம். டிஜேலே வந்து டிஜே ஸ்பார்க்கு, Mavic Mini, Mavic Air, Mavic 2 Pro, அந்த மாதிரி நிறைய ட்ரோன்ஸ், இந்த மாதிரி டிசைனில் இருக்க டிரான்ஸ்மிட்டர் எந்த ட்ரோனாக இருந்தாலுமே வந்து ஒர்க் ஆகுங்க. அது இல்லாமல் நீங்கள் தனியாக ஒரு DIY ட்ரோன்ஸ்லாம் செய்கிறோம், FPV ட்ரோன்ஸ்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு ஆண்டனா, இப்போ இதில் 2 இருக்குது பார்த்தீங்களா, 2 ஆண்டனாக்கு பதில் இது சென்டரில் ஒரே ஒரு ஆண்டனா இருக்கும். அந்த மாதிரி ஆண்டனாக்குமே வந்து இதை யூஸ் பண்ண முடியும். அது எப்படின்னா இது 2 சொன்னாங்க, அந்த யூசர் மேனுவலே போட்டிருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஹரிசாண்டல் காம்பினேஷன், இன்னொன்று வந்து வெர்டிக்கல் காம்பினேஷன். நம்ம யூஸ் பண்ண போகிறது நம்ம Mavic Miniக்கு டிஜே ட்ரோன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ஹரிசாண்டல் காம்பினேஷன். ரெண்டுமே வந்து சைட் பை சைடு வரும். நம்ம இதை அட்டாச் பண்ணிட்டும் பண்ணலாம், இல்லைனா வந்து தனித்தனியாக எடுத்தும் பண்ணலாம். நான் அட்டாச் பண்ணல. நான் டெஸ்ட் பண்ணும்போது ரேஞ்ச் டெஸ்ட்டு, ஹைட் டெஸ்ட்லாம் பண்ணும்போது இதை அட்டாச் பண்ணல, அப்படியே தான் போட்டேன். இது ஈஸியாக இருந்தது. இது டைட்டாக இருந்தது, எனக்கு பயம் வேறு ஒரு பக்கம் உடஞ்சிருமோ அப்படின்ட்டு. அதனால் நான் வந்து அப்படியே ரப்பர் பேண்டை இன்சர்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஹரிசாண்டல் காம்பினேஷன் அப்படின்னா இது இருக்குது பாருங்கள். நம்ம ரிமோட் எடுத்துக்கிட்டேன். ட்ரோன் வந்து இப்படி இருக்கும், நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கோம்னா இந்த ஷீட் காப்பர் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோனை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படியே ஒன்றுமே இல்லை, எந்த கிளிக்கு சவுண்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். ஃபுல்லாக போயிட்டோம். இன்னொன்றுத்தையுமே எடுத்துகிட்டு டக்குன்னு போட்டுடலாங்க. ஒன்றும் ஒரு பெரிய வேலை கிடையாது. ரப்பர் பேண்டில் நுழைச்சிட்டு அப்படி வச்சுட்டா போதும். நீங்கள் கரெக்டாக இருக்கணுமா, ஆங்கிள்லாம் வந்து இப்படிலாம் பார்க்கணுமான்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள் ஆண்டனா மட்டும் பேரலாக வைங்க, அதாவது கிராஸாக வைக்காதீங்க, இப்படி வைக்காதீங்க. இந்த மாதிரி இப்படிலாம் வச்சிங்கன்னா வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆகும். கரெக்டாக தள்ளி வைக்கணும். இது ரெண்டுமே உங்களுக்கு இன்னும் ஈஸியாக தெரியணும் அப்படின்னா வந்து இது ரெண்டுமே கரெக்டாக இடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இடிக்கிற மாதிரி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஹரிசாண்டல் காம்பினேஷன் நம்ம டிஜே ட்ரோன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. அதே நீங்கள் தனியாக வாங்குறீங்க டிரான்ஸ்மிட்டர், DIY ட்ரோன்ஸ் நீங்களாவே செய்கிற ட்ரோன்ஸுக்கு வாங்குறீங்கன்னா வெர்டிக்கல் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த வெர்டிக்கல் காம்பினேஷன். இதுக்கு மேலே வந்து ஒரு பம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரே ஒரு ஆண்டனா வரும்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒரே ஆண்டனாக்குள்ளே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ரப்பர் பேண்ட் போட்டு. அதுவுமே ஒன்றும் நல்லா கொடுக்கும். முதல்ல வந்து நம்ம நார்மல் ரிமோட்டில் இருக்க அந்த ஆண்டனாஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்லிடுறேன். நம்ம நார்மல் டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 2 ஆண்டனா இருக்குது பார்த்தீங்களா, இதை பேரலாக வைக்கணும். பேரலாக வச்சா வந்து 360 டிகிரிலையுமே வந்து அந்த சிக்னல்ஸ் வந்து வெளியே வரும். அதாவது ட்ரோனுக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி வரும். நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இந்த பக்கம் ஆப்ரேட் பண்ணாலும் உங்கள் பின்னாடி ட்ரோன் இருந்தாலுமே ஒர்க் ஆகும். காரணம் இந்த 360 டிகிரிலுமே
வரும் இந்த சிக்னல்ஸ்ன்றது. நமக்கான எப்படின்னா நம்ம ட்ரோன் ஆப்ரேட் பண்ணும்போது நான் அதுக்கு முன்னாடி இருந்தால் போதும், முன்னாடி இருக்க சிக்னல்ஸ் வந்தால் போதும், பின்னாடிலாம் வேஸ்ட்டாக போகுது. அதையும் சேர்த்து நம்ம ஃப்ரண்ட்லேயே ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ட்ரோனுக்கு இனிமேல் நல்லா டிரான்ஸ்மிஷன் கிடைக்கும். அதை தான் வந்து இந்த பேரபோலிக் ஆண்டனா பண்ண போகுது. பேரபோலிக்ன்றது இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு மாதிரி யூ ஷேப்பில், இல்லை வந்து இப்படி வச்சோன்னா சி ஷேப்புன்னு கூட சொல்லலாம். இதை வந்து இப்படி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இது பின்னாடியும் 360 டிகிரியில் வருது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 180 டிகிரி பின்பக்கமாக வர்றதையும் சேர்த்து ப்ரொஜெக்ட் பண்ணி அப்படியே முன்பக்கமாக கொடுக்கும். முன்பக்கமாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நல்லாவே கிடைக்கும் நமக்கு அந்த லைவ் டிரான்ஸ்மிஷன் வீடியோ ஃபுட்டேஜ்லாம் நல்லாவே கிடைக்கும். அதுதான் இந்த பேரபோலிக் ஆண்டனா வந்து பண்ணுது. இன்னும் வந்து உள்ள ஷீட் காப்பர் கொடுத்துக்கிறதுனால இனிமேல் நல்லா வந்து சிக்னல்ஸ் கிடைக்குது. இப்போ வந்து நான் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாக் ஆண்டனா நார்மலாகவே இருக்கிற இந்த ஆண்டனா வச்சு நான் டெஸ்ட் பண்ணேன். டிஸ்டன்ஸும் பண்ணேன், ஹைட்டும் டெஸ்ட் பண்ணேன். முதல்ல வந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 800 மீட்டர் வரைக்குமே வந்து நல்லா போச்சுங்க. நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இதில் வந்து நம்ம ட்ரோன் ஆக்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ட்ரோன் ஆக்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணதுனால தான் 15 மீட்டர் மேலே என்னால் பறக்க முடிச்சு. அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, அதையும் நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஸ்டாக் ஆண்டனாவில் பறக்கும்போது ஒரு 800 மீட்டர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு சிக்னல் இன்டர்ஃபரன்ஸுமே இல்லாமல் அழகாக ஸ்மூத்தாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னல் லாஸ்ட், கனெக்ஷனே லாஸ்ட், ட்ரோனுக்கும் ரிமோட்டுக்குமே இருக்க கனெக்ஷன் லாஸ்ட்டு. நான் வந்து ரிட்டன் டு ஹோம் கொடுத்துருந்தேன், அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பீப் சவுண்ட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் உடனே என்ன பண்ணேன்னா இந்த பேரபோலிக் ஆண்டனா வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறேன், அப்படியே ஸ்மூத்தாக இருந்தது. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே போச்சுங்க. நான் ஒன்றுமே பண்ணல. நீங்கள் பேட்டரி பர்சன்டேஜ் பார்ப்பீங்க 80s இருக்கும். நான் ஃபுல் சார்ஜில் தான் எடுத்தேன். ரொம்ப லாங் போயிட்டேன். 2 கிலோமீட்டர் கரெக்டாக ரீச் பண்ணாங்க. 2 கிலோமீட்டர் ரீச் பண்ணும்போது எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா 1 கிலோமீட்டர் கூட இது வரைக்கும் நான் என் ட்ரோனை எடுத்துகிட்டு போனதில்லை லாங்கு. ரிட்டனும் வரணும், பேட்டரியும் தாங்கணும் அப்படின்றதுனால ட்ரோன் பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 72% இருந்தது. நான் அப்போயே வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு லைவ் ஃபீடு கிடச்சிது. ட்ரோன் வந்து நார்மலாகவே உங்களுக்கு லைவ் ஃபீட் கிடைக்கலாலுமே டிஸ்டன்ஸ் போகும். ஆனால் உங்களுக்கு லைவாக அந்த ட்ரோன் என்ன பார்க்குதுன்றதை தெரியறதுக்கு இந்த சிக்னல் பூஸ்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் உண்மையாலே ஒரு 800னா ஒரு 1 கிலோமீட்டர் இல்லை 1.2 கிலோமீட்டர் போகும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினச்சேன். இந்த சிக்னல் பூஸ்டரை ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்குது, இது என்ன பண்ண போகுது பெருசாக அப்படின்ற மாதிரி தான் நானும் நினச்சேன். அப்புறமா போட்டு ட்ரை பண்ணும்போது தான் 2 கிலோமீட்டர் அசால்ட்டாக போச்சு. இது 2 கிலோமீட்டருக்கு மேலேயுமே போகக்கூடிய அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. ஆனால் நான் பேட்டரியை கருதி, அது இல்லாமல் ரிட்டர்ன் டு ஹோம் ஃபீச்சரையும் கருதி தான் நான் வந்து நானே மேனுவலாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். 72% இருக்கும்போதே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 2 கிலோமீட்டர் 72% இருக்கும்போதே போக முடியுதுன்னா இன்னும் 50% வர வரைக்குமே என்னால் போயிருக்க முடியும். நான் போகலை. காரணம் அந்த பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து கஷ்டம். ப்ளஸ் என்னன்னா நான் அந்த ட்ரோன் ஆக்ஸ் கம்பெனி யூஸ் பண்ணதுனால ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன ஆச்சுன்னா, ரிட்டர்ன் டு ஹோம் ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா வந்து 15 மீட்டர்லேயே லாக் ஆகிடுச்சுங்க எனக்கு. அதனால் நான் என்ன ஆச்சுன்னா, நான் பறந்த ஜோன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50-60 மீட்டர் வரைக்குமே ஹைட்டான பில்டிங்ஸ் மரங்கள்லாம் இருந்ததுனால நான் வந்து ஒரு 60 மீட்டரில் ஹைட்டில் பறந்துட்டு இருந்தேன். ரிட்டர்ன் டு ஹோம் கொடுத்துருந்தேன், ட்ரோனே வந்து ஹோம் பாயிண்ட்டுக்கு வர வச்சிருந்தேன் அப்படின்னா 15 மீட்டருக்கு இறங்கி இருந்ததுன்னா மரத்துலையோ இல்லை பில்டிங்லையோ இடிச்சு கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் பயந்துட்டு நானே மேனுவலாக வந்து ரிட்டர்ன் டு ஹோம் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட ஹோம் பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ட்ரோன் சுற்றிக்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேலை 72%லாம் நான் ரிட்டர்ன் பண்ணேன். இன்னும் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்கேயாவது கிராஷ் தான் பண்ணி இறக்கிருப்பேன். நல்ல வேலையாக போச்சு. 2 கிலோமீட்டர் ஆனால் அசால்ட்டாக போதுங்க. அதே மாதிரி ஹைட் டெஸ்ட்டுமே பண்ணேன். ஹைட் வந்து நார்மல் அதே மாதிரி ஸ்டாக் ஆண்டனால பண்ணும்போது வந்து 120 மீட்டருக்கு மேலே போகும்போதே லைட்டாக அப்படி அந்த வார்னிங் வரும்போதே நமக்கு ஸ்டக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி விட்டு லேக் ஆச்சு. டக்குன்னு இந்த சிக்னல் பூஸ்டர் திரும்பி போடும்போது 450 கிட்ட நான் போனேன். அதே மாதிரி பேட்டரியும் 62% ரேஞ்சில் இருந்தது. சேஃப்டி கருதி நான் இறக்கிட்டேன். எப்பவுமே பேட்டரி பார்த்தீங்கன்னா 30% கீழே எடுத்துகிட்டு வராதிங்க. ட்ரோன் பேட்டரி அப்படி தான் 30% கீழே நீங்கள் நம்ம நார்மல் ஃபோன் பேட்டரி மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்க நம்ம ட்ரோன் பேட்டரி அப்படின்னா ரொம்ப தப்பு. 30% கீழே போயிடுச்சு அப்படின்னா வந்து பேட்டரியோட லைஃப் சைக்கிள் அடிவாங்க ஆரம்பிச்சிடும். 30 அதுலேயே வந்து அதனால தான் ட்ரோன்லேயே ரெட் கலரில் வந்துடும். 30% வந்தாலே லோ பேட்டரி வார்னிங் வந்துட்டு லேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது நல்லது எப்பவுமே. அதனால தான் நானுமே இந்த வீடியோவில் 30% கீழே பேட்டரியை வந்து ட்ரெயின் ஆகவே விடலை. இதோட ரேட் பற்றி சொன்னோம் அப்படின்னா வந்து நான் வாங்கும் போது 1500 இருந்தது, ஒரு 20 டேஸ் முன்னாடி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காஸ்ட் 1400 இருக்குது. அது இல்லாமல் நம்ம கூப்பன் கோடான டெக் 100 ஆஃப் அப்படின்ற கூப்பனை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது ரெடீம் பண்ணிங்க அப்படின்னா 100 ரூபாய் மைனஸ் ஆகும். அது இல்லாமல் இப்போ கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலாக போயிட்டு இருக்கு. அதனால அந்த ப்ராடக்ட்டில் 50 ரூபா கூப்பன் வேறு நான் பார்த்துருந்தேன். அதுவுமே ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அக்டோபர் 10 வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. 1250 ருபீஸ்க்கு வரும். அது இல்லாமல் இந்த ஸ்டார்டாசின்ற பிராண்டுக்காக தான் நான் இந்த சிக்னல் பூஸ்டரை ட்ரை பண்ணேன். உண்மையிலே நல்லா தாங்க இருக்குது. வாங்கும்போது கூட என்ன இவ்வளோன்னு இருக்குது, இது என்ன பண்ண போகுது பெருசாக, ரேஞ்ச் ஒன்றும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு தான் நினச்சேன். உண்மையிலே ட்ரை பண்ண பிறகு தான் 2 கிலோமீட்டர் அசால்ட்டாக போச்சு. நான் இனிமேல் எனக்கு இப்போ கூட போயிருந்துருக்கலாமே, இன்னும் டெஸ்ட் பண்ணிருக்கலாம், வீடியோவில் இன்னும் நல்லாவே ரேஞ்ச் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் போயிட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது டேஞ்சர். ஒரு வீடியோக்காக 50,000 ரூபாய் ட்ரோனை வந்து ரிஸ்கில் வைக்கிறது வந்து ரொம்ப தப்பாப்பட்டது. அதனால தான் வந்து நான் சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ போகுது ஒரு டீசெண்டாக போயிட்டு நம்மளால் வீடியோ ஃபோட்டேஜ் எடுத்துகிட்டு எவ்வளோ ஈஸியாக நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியுமோ அந்த டைமிங் அந்த கிலோமீட்டர்ஸ் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். 2 கிலோமீட்டர்ன்றது ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா போகுது. 400 மீட்டர் ஹைட்டுன்றது போகுது. ஹைட்டுன்றது 120 மீட்டர் மேலே நமக்கு தேவைப்படாது. நான் இது ஒரு க்ரீன் ஜோனில் போய் ட்ரை பண்ணேன். பாக்ஸும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும், சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் சைஸை பார்த்துட்டு லேசாக இடம் போட வேணாம். காரணம் இந்த ஆண்டனாஸ் சிக்னல்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சின்னதாக இருக்கோ அவ்வளோ அதோட பவர் வந்து அதிகமாக இருக்கும். இதை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
நீங்கள் இன்னும் கம்மி ரேட்டில் வாங்கணும் அப்படின்னா நம்மளோட கூப்பன் கோட் டிக் 100 ஆஃப்ன்றதை செக் அவுட் பண்ணும்போது ரிடீம் பண்ணுங்கள், ₹100 மைனஸ் ஆகும். இப்போ கரண்ட்டாக கூப்பன் கோடு ₹50 கூப்பன் கோடு பார்த்தேன். அந்த கூப்பன் கோடு எப்போ வரைக்கும் ஆக்டிவாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நான் 1400, 1300, 1250 இந்த ரேட்டு தான் வந்து லீஸ்டான ப்ரைஸ் இப்போதைக்கு கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலாக போயிட்டு இருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.